ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட டிவைன் மேஸ்குலைன் நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க. ஜனவரி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான ரீடிங் இது. நம்மளோட டிவைன் மேஸ்குலைன் நமக்கு என்னெல்லாம் மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் ரீடிங். ஜனவரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான ரீடிங். நம்மளோட டிவைன் மேஸ்குலைன் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரீடிங். நம்மளோட டிவைன் மேஸ்குலைன் நமக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட டிவைன் மேஸ்குலைன் நமக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க. ஓகே கைஸ், இதான் கார்ட்ஸு. இப்போ ஒவ்வொரு கார்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 8 ஆஃப் பென்டிகல்ஸ். 8 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது அன்டீவியேட்டட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இன் ஒர்க். ஸோ இப்போதைக்கு நம்ம டிவைன் மேஸ்குலின் வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க. பயங்கர ஒர்க்கில் வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேஷனோடு இருக்காங்க. ஏன்னா அவங்க செய்கிற ஒர்க்கே இன்னும் யூனிக்காக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க செய்கிற விஷயம் ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்குது. ஃபீல்டில் இருந்தாலும் மக்களுக்கு தேவைப்படுற விஷயமாகவும் இருக்குது. அதை யுனிக்காக கொடுத்தா இன்னுமே மக்கள் வந்து இவங்க கிட்ட விரும்பி வாங்குவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த யுனிக்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், சிந்தனை எல்லாமே அப்படி அந்த விஷயத்துக்குள்ளேயே மூழ்கி போயிருந்து அதை இன்னோவேட்டிவாக கொண்டு வர வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத இந்த கிரியேட்டிவிட்டி நிறைய கன்சியூம் பண்ணுது. ஓகேயா? ஸோ இதுதான் 8 ஆஃப் பென்டிகல்ஸோட எனர்ஜி. அவங்க சொல்கிற மெசேஜ், நான் நிறைய புது விஷயங்களை கிரியேட் பண்ணுறதுனால நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன் ஒர்க்கில். நான் வந்து உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இல்லை. அதுதான் அவங்க சொல்கிற மெசேஜ். ரெண்டாவது மெசேஜ் வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயா நிறைய விஷயம் யூகிச்சுக்கிற, இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு ஓவர் திங்கிங் பண்ணி யூகிச்சு அதெல்லாம் வந்து அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம 2 பேத்துக்கும் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நினைச்சுப்பாரு. அப்போ நான் என்னுடைய செய்கை, நடவடிக்கை இதெல்லாம் நினைச்சுப்பாரு. ஸோ அதுக்குள்ள இருக்கிற ட்ரூத் என்ன அப்படிங்கிறது உனக்கு புரியும். ஸோ என்னுடைய ரியாலிட்டி என்ன, என்னுடைய ரியல் எசன்ஸ் என்ன, உன்கிட்ட எனக்கு இருக்கிற ஃபீலிங், உண்மையான ஃபீலிங் என்னங்கிறது உனக்கு புரியும். அதை விட்டுட்டு ஏன் நீயா நிறைய விஷயங்களை யூகிக்கிற, இல்லை என்கிட்ட கேளு, கிளியர் கட்டாக கேட்டு அதுலேருந்து ஒரு தெளிவு நிலைக்கு வா. அதை விட்டுட்டு நீயா யூகிச்சுக்கிட்டே இருக்காத அப்படிங்கிறது தான் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அந்த மெசேஜ் தான் சொல்கிறாங்க. மூணாவது விஷயம், எதை எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நான் முடிவு பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ என்னை நம்பி எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற பீப்புள் இருக்காங்க, என்னை நம்பி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, டிபெண்டபிளாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அதோகதின்னு விட்டுட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவெடுத்து என்னால் ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண போகிறேன்னா அந்த விஷயம் நான் பண்ணுனா, அதாவது அவங்கவுங்களா அந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிறது வேற. அது வந்து யாரும் மாற்ற முடியாது. அவங்கவுங்க மைண்ட் செட்டை மாற்றினா தான் அந்த ஹர்ட்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அதை பற்றி நான் பாதர் பண்ணலை. இதெல்லாம் அவங்க மேஸ்குலின் சொல்கிற மெசேஜ். அதை பற்றி நான் பாதர் பண்ணலை. ஆனால் இப்போ நம்மளே நம்ம செய்கிற ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்கள கண்டிப்பான முறையில் வாண்டடாக ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அதில் நான் காஷியஸாக இருக்கேன். அதனால நான் வந்து நிறுத்தி நிதானமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு தீர்மானிக்கிறேன். ஸோ அந்த யோசிக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் அண்ட் டைம் எனக்கு கண்டிப்பாக வேணும். எதுனாலும் நீ கேட்ட உடனே திடுதுப்புட என்னால் பதில் சொல்ல முடியாது. ஐ நீட் மை ஓன் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். அடுத்த கார்டு வந்து நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, காற்றை வீட வேகமாக கிழிச்சுக்கிட்டு ஓடுற மன குதிரை
அதுதான் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஆனா உண்மைத்தன்மையை நோக்கி ஓடும். ஓகேயா? ஸோ இந்த அளவுக்கு நிதானமா டிசிஷன் எடுத்துட்டேன், அலசி ஆராய்ஞ்சுட்டேன், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னுடைய வேகம் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். அந்த ஆக்ஷன்ல இறங்குறதுல, அது ஆக்ஷன் எடுத்து மார்ச் ஃபார்வர்ட் பண்றதுல, அப்புறம் அந்த ஆக்ஷன் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணிட்டு உன்னை நோக்கி நான் வர்றதுலயும் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். அதனால நீ இன்செக்யூரிட்டிஸ்க்குள்ள போகாத, ஓவர் திங்கிங் பண்ணாத. இதெல்லாம் உங்க மாஸ்குலின் உங்களுக்கு மெசேஜ சொல்றாங்க. அடுத்தது வந்து குவீன் ஆஃப் கப்ஸ் கார்டு. இந்த குவீன் ஆஃப் கப்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பயங்கர கப்ஸ்னாலே எமோஷன்ஸ குறிக்குது. ஓகேயா? குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கார்பியோ கார்டு. தே ஆர் வெரி ஃபயரி, தே ஆர் வெரி பேஷனேட். அதுக்கப்புறம் தே ஆர் வெரி சீக்ரெட்டிவ், தே ஆர் வெரி இன்ட்யூட்டிவ். அவங்களுக்கு எதுனாலும் அவங்க இன்ட்யூஷன் மூலியமாலவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இது நடக்க போகுது, இது நடக்க போகுது. அதே மாதிரி அந்த ஃபியூச்சர் கான்சிக்வன்சஸ்லாம் எப்படி ஸ்பேன் அவுட் ஆகும், இது எல்லாமே குவீன் ஆஃப் கப்ஸுக்கு முன்கூட்டியே தெரியும். ஓகேயா? ஸோ அப்போ ஏதோ ஒரு செய்கை குவீன் ஆஃப் கப்ஸ் செய்கிறாங்க அப்படின்னா, இப்படிதான் இது முடிய போகுது, இப்படிதான் இது நடக்க போகுது, இப்படிதான் இது ஸ்பேன் அவுட் ஆக போகுதுங்கிறது குவீன் ஆஃப் கப்ஸுக்கு தெரியும். ஸோ அப்போ குவீன் ஆஃப் கப்ஸ் என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னா, இத்தனை நாள் அவங்க இன்னர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? அதாவது அவங்க வந்து எப்படின்னா, குவீன் ஆஃப் கப்ஸ் வேர்ல்ட்லி லைஃப்ல இருந்துட்டு அவங்க நிறைய சுச்சுவேஷன்ஸை கையாண்டிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன்ல இருக்க பீப்புளை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமா லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இப்ப தி அல்டிமேட்டா என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க எதெல்லாம் ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேயா? அவங்க அந்த ட்ரீம் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, ஒன் அமங் தி ட்ரீம் தான் அவங்களோட ட்ரீம் பர்சன். அந்த ட்ரீம் பர்சன் இன்னும் அவங்க ரியாலிட்டியில இல்லை. ஓகேயா? இவ்வளோ நேம் அண்ட் ஃபேம் இருந்து, இவ்வளோ நாலேஜ் இருந்து, இவ்வளோ என்லைட்டன்மெண்ட் இருந்து, இவ்வளோ விஸ்டம் இருந்து, இவ்வளோ லைஃப் சேலஞ்சஸ் எல்லாம் கையாள தெரிஞ்சு, ஷீ டசன்ட் ஃபீல் எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டு. அந்த ஹார்ட் ஸ்பேஸ்ல இருக்கிற வேக்கம் அப்படியே தான் இருக்கு. அந்த ஹார்ட் ஸ்பேஸ்ல இருக்கிற வெறுமை அப்படியே தான் இருக்கு. ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு லைக் ஷீ ஸ்டில் ப்ரோவிங் டீப் இன்சைட். ஏன் இந்த வெறுமை இருக்கு அப்படிங்கும்போது தான் அந்த நான் ஆசைப்படுறேன், என்னோட ட்ரீம் பர்சன் வந்து இவ்வளோத்தையும் நான் என்ஜாய் பண்ணுறது என் ட்ரீம் பர்சனோட தான் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். நான் 24/7 என் ட்ரீம் பர்சனோட தான் வாழ்க்கையை டுகெதர்னஸ்ல வாழ நினைக்கிறேன். அந்த பர்சனே இல்லாமல் நான் இவ்வளோத்தையும் செஞ்சு என்ன பண்ண போறேங்கிற தாட்டே இப்போதான் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால அந்த ட்ரீம் பர்சன் வேணுங்கிற அந்த ஏக்கம், ஆக்சுவலா அவங்க எப்படின்னா அந்த ஏக்கத்தை தாங்கிக்க முடியல அவங்களால. ஓகேயா? ஸோ அந்த ட்ரீம் பர்சன் என் லைஃப்குள்ள வர்றானோ இல்லையோ, எனக்கு இவ்வளோ ஏக்கம் வேணாம், எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஓகே, அதுக்காக அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போய் இன்னர் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னர் ஒர்க் பண்ண தான் ரியலைஸ் பண்றாங்க, அந்த செல்ஃப் லவ் டெய்லி பேசிஸ்ல ப்ராக்டிஸ் பண்ண அவங்களோட கப்பே நிறையுது அப்படிங்கிறது. ஸோ இந்த கப்பை நிறைக்கிறதுக்கு தி அல்டிமேட் ஒன் வந்து எல்லாம் நிறைக்க முடியாது, இல்லை வெளியே இருந்து வேற யாரும் வந்து நிறைக்க முடியாது. நம்மளே தான் செல்ஃப் லவ் பண்ணி இந்த கப்பை நிறைக்கணும். நம்ம நிறைஞ்ச கப்ல இருந்து தான் நம்ம ட்ரீம் பர்சனுக்கும் சர்வ் பண்ண முடியும். எம்டி கப்ல இருந்து சர்வ் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் இந்த டீப் எட்டர்னல் ட்ரூத்ஸ் எல்லாம் இப்பதான் புரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உங்க டிவைன் மாஸ்குலைன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்க டிவைன் மாஸ்குலைன் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜஸ். ஓகேயா? இப்போ டிவைன் மாஸ்குலைன் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க உங்களை நோக்கி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்கள் டிவைன் மாஸ்குலைன் உங்களை நோக்கி என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, ஜான்வரி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான ரீடிங். உங்கள் டிவைன் மாஸ்குலைன் உங்களை நோக்கி என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, உங்கள் டிவைன் மாஸ்குலைன் உங்களை நோக்கி என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, ஜான்வரி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான ரீடிங். Ten of Wands. உங்க டிவைன் மாஸ்குலைன் உங்களை நோக்கி என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, ஜான்வரி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான ரீடிங். உங்க டிவைன் மாஸ்குலைன் உங்களை நோக்கி என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க. வாவ், Chariot, Union, குட். உங்க டிவைன் மாஸ்குலைன் உங்களை நோக்கி என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, ஸோ உங்களோட டிவைன் மாஸ்குலைன் வந்து ஃபர்ஸ்ட் கார்டு
10 ஆஃப் வான்ஸ். 10 ஆஃப் வான்ஸ்ங்கிற கார்டு எதை குறிக்குது அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது அவங்க சோஷியல் கண்டிஷன்டு லைஃப்லயே இருந்தாங்க. அதனால அவங்களோட டிபெண்டன்ஸ விட்டுட்டு, அது எல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இல்லையா? நம்மள நோக்கி வர முடியல. அவங்க டிவைன் ஃபெமினைன நோக்கி வர முடியல. அதனால அந்த ஒரு கவலை, கஷ்டம், இதெல்லாம் வருத்தம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கவலையிலருந்து எப்படி மீள்றதுன்னும் தெரியல. அதனால டைவர்ட் பண்ற விதமா இந்த கவலையிலருந்து அதுக்கு சொல்யூஷன் அவங்க கண்டுபிடிக்கல. எஸ்கேப் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே கொண்டு போய் அவங்களோட வொர்க் பர்டன்ல அவங்கள டைப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதாவது ஓரளவுக்கு அத தாக்கு பிடிச்சு வொர்க் பர்டன மார்ச் ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப ரொம்ப பர்டன்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. தூக்கவே முடியாம குனிஞ்சுட்டாங்க பாருங்க. அந்த அளவுக்கு பர்டன்டா ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுக்கான ஆக்ஷன் அவங்க என்ன எடுக்க போறாங்கன்னா, இந்த பர்டன ஃபுல்லா லெட் கோன்னு எது என் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கோ அத மட்டும் வச்சுக்கிறேன். என்ன கண்ட்ரோலுக்குள்ள எது இல்லையோ அத லெட் கோன்னு நான் பிரபஞ்சத்துக்கே குடுத்துடுறேன், விட்டுடுறேன். ஓகேயா? ஸோ பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நான் ஃப்ரீயா மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற ஸ்டெப்ப தான் அவங்க எடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து இட்ஸ் a குட் ஸ்டெப், குட் இனிஷியேட்டிவ். அவங்களே இதுக்கு மேல அவங்கள கொண்டு போய் வொர்க் லோட்ல, வொர்க் பர்டன்ல டைப் பண்ணிக்க விரும்பல. ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து சாரியட். சாரியட் அப்படிங்கிறது எங்கேயாவது சாரியட் வந்து பின்னோக்கி நகர்றத பார்த்துருக்கீங்களா? எல்லா சாரியட்டும் முன்னோக்கி தான் நகரும். அப்படி இல்லைன்னா அமைதியா நிற்கும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி இந்த சாரியட்டும் என்ன சொல்றது, எந்த திசையில போகணும்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கே தவிர, அவங்க சாரியட்ல ஏறியாச்சு. சாரியட்ல ஏறியாச்சுங்கிறதே ஒரு என்ன சொல்றது, குட் சைன் தான். ஸோ அப்போ இந்த சாரியட்ல ஏறியாச்சு அப்படின்னா, இந்த சாரியட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன் யாங்குன்னு இதுல 2 காம்பனன்ட் இருக்கு. அந்த இன்னு தான் பெண்மை, அதே மாதிரி யாங்கு தான் ஆண்மை, இன்னு தான் நெகட்டிவிட்டி, யாங்கு தான் பாசிட்டிவிட்டி. ஸோ இந்த டியூவாலிட்டியை பத்தி இன் அண்ட் அவுட் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டியூவாலிட்டி இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த டியூவாலிட்டிக்கு பின்னாடி இணைஞ்சிருக்க ஒன்னஸ் தான் சாரியட்டு. ஸோ இந்த சாரியட்ல பயணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டுவாலிட்டி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும். டுவாலிட்டில இருந்து அதாவது பேலன்ஸ் பண்ண தெரியணும். அந்த டுவாலிட்டில சென்டர்ல கிரவுண்ட் பண்ணி நிக்க தெரியணும். அதுக்கப்புறம் அதுல ஹார்மோனியஸா வாழ தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்னஸ்லயே வர முடியும் அப்படிங்கறது பூரா கத்துக்கிறாங்க. இவ்வளோத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? சாரியட் ஆக்சுவலா எந்த வேகத்துல போகுமோ அதை காட்டிலும் பல மடங்கு வேகமா சாரியட் மார்ச் ஃபார்வர்ட் ஆகும் முன்னாடி. ஏன்னா அந்த நுட்பம், நேக்கு போக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா விரட்டி அடிச்சிட மாட்டாங்க. குதிரைய முன்னாடி ஓடுறதுக்கு சீறி பறக்கும் குதிரை சாரியட்ல. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வருவாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து மாஸ்குலைன் எப்படின்னா வெரி வெரி லாஜிக்கல், ப்ராக்டிக்கல் அண்ட் ஸ்கில்ஃபுல் பர்சனாலிட்டி. கற்றுக்கிட்டாங்கன்னா டகன்னு செஞ்சுருவாங்க. ஓகேயா? ஸோ இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்த கார்டு பாருங்க, ஹைரஃபண்ட். ஹைரஃபண்ட்ங்கிறது என்ன? போப்பு. போப்புங்கிறது என்ன? டிவைன் யூனியன் மேரேஜ் கார்டுன்னு தான் இந்த கார்டையே சொல்லுவாங்க. ஓகேயா? ஹைரஃபண்ட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஹைரஃபண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் ரெலம்ஸ்ல நம்மளுக்காக, ஹியூமன்ஸுக்காக இருக்கிற மெசேஜ் எல்லாம் டவுன்லோடா ரிசீவ் பண்ணி வந்து ஹியூமன்ஸ்ட அதை கொடுக்குற, டெலிவரி பண்ற ஒரு பர்சன் தான் ஹைரஃபண்ட். ஸோ அப்போ ஹைரஃபண்ட் 2 ரெலம்ஸ்லயுமே வாழ்றாங்க. ஸ்பிரிச்சுவல் ரெலம்லயும் இருக்காங்க, ஹியூமன் ரெலம்லயும் இருக்காங்க. ஓகேயா? ஸோ இது ரெண்டுமே ஒன்று அப்பர் டைமென்ஷன், இன்னொரு ரொம்ப லோவர் டைமென்ஷன். ஸோ இது ரெண்டுமே டியூவாலிட்டி. ஸோ இந்த டியூவாலிட்டியில இருந்து எப்படி சென்ட்ரலே இருக்கிறதுன்னு அவங்க கத்துக்கிட்டாங்க. ஸோ பூமியில ஹீ இஸ் வெரி ஸ்பிரிச்சுவலா தான் வாழ்றாங்க. ஓகேயா? உடல் கொண்டு வாழ்ந்தாலும் அவங்களோட ஆன்மா ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருக்கு. ஸோ எப்படி இந்த பூமியில அதை ரசிச்சு அனுபவிச்சு ஹாப்பியா சந்தோஷமா இறை பேரானந்தத்திலே வாழ்றதுங்கிறத கத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கார்டு எதை குறிக்குது அப்படின்னா, டுவாலிட்டியில இருந்து. இது ஃபர்ஸ்ட் சாரியட் வரும்போது டுவாலிட்டி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கார்டு வரும்போது டுவாலிட்டியில இருந்து என்ன சொல்றது, பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சென்ட்ரா கிரவுண்டடா நிக்க கத்துக்கிட்டாங்க. நின்னதுக்கு அப்புறம் அதுலயே ஹார்மோனியஸா வாழ கத்துக்கிட்டாங்க. வாழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த டுவாலிட்டி டு ஒன்னஸ்ங்கிறது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 இருக்கா? எது பாசிட்டிவோ அந்த நெகட்டிவ் லெட் கோன்னு விட்டுட்டு பாசிட்டிவ்லயே வாழ கத்துக்கிறது தான் ஒன்னஸ். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஹைரஃபண்ட் வந்து இறை பேரானந்தத்திலேயே தான் வாழ்றாரு. பூமியில உடல் கொண்டு வாழ்ந்தாலும் இறை பேரானந்தத்திலேயே வாழ்றது தான் ஒன்னஸ். அதுதான் யூனியன் வித் டிவைன். ஓகேயா? ஸோ அதனால இது வந்து இட்ஸ் a டிவைன் யூனியன்.
அப்போ நீங்க எப்போ இந்த இன்னர் யூனியனையே வாழ்க்கை பாதையா பிராக்டிஸ் பண்றீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டர்னல் யூனியன் வில் மேனிஃபெஸ்ட். ஸோ இதெல்லாம் உங்க மாஸ்குலைன் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் ஜான்வரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு கேளுங்க. அப்ப எந்த அளவுக்கு மாஸ்குலைன் இன்னர் ஒர்க்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கார்டு வந்து குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ். குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ்ங்கிறது என்ன? இது வந்து ஒரு பக்கம் அவங்க இன்னர் ஒர்க் பண்ண இந்த இன்னர் யூனியன்லயே வாழ அவங்களுக்கு தே ஆர் பிகமிங் தேர் பெஸ்ட் வெர்ஷன். அப்ப அவங்க என்னெல்லாம் அதாவது சாதாரணமா அதாவது ஸ்பிரிச்சுவலா அவேக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்னர் ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஐ டிசர்வ் ஆல் திஸ், தீஸ் ஆர் மை டீப் டிசைர்ஸ் அப்படின்னு அவங்க என்னத்தெல்லாம் நினைச்சிருப்பாங்களோ அதெல்லாம் அவங்கள தேடி விரும்பி வந்து அவங்க லைஃபுக்குள்ள தங்குது. ஓகேயா? ஸோ அதான் அந்த அபண்டன்ஸ், ஃபினான்ஷியல் ஹெல்ப், ப்ராக்டிகாலிட்டி, பாசிபிலிட்டி, வெல்த் எல்லாமே வந்து தங்குது. நில பலம், சொத்து சுகம், நவரத்னம் எல்லாமே அவங்க லைஃப்குள்ள வருது. ஓகேயா? ஆனா அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன? அவங்களோட ட்ரீம் பர்சனுடைய பிசிக்கல் பிரசன்ஸ், அந்த ட்ரீம் பர்சன் கூட டுகெதர்னஸ்ல வாழணும். அதுக்கு தான் அவங்க வழி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேயா? அதனாலதான் அந்த ஃபேஸ் அவ்வளோ சோகமா இருக்கு. அடுத்த கார்டு என்ன? டூ ஆஃப் பென்டிகிள்ஸ். டூ ஆஃப் பென்டிகிள்ஸ்ங்கிறது என்ன? இடையில இந்த 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 விஷயம்லாம் அவங்க கத்துக்கிட்டாலும், இந்த இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணாலும் இடையில ஃபிளக்சுவேட் ஆகி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வாழ்ற சூழ்நிலை அந்த மாதிரி இன்னும் அவங்க கார்மிக் சுச்சுவேஷனுக்குள்ள தான் இருக்காங்க. என்னதான் இந்த இன்னர் யூனியனை பத்தி எல்லாம் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க, இன்னர் யூனியனை ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னாலும் அவங்க இருக்கிற ஃபேமிலி சுச்சுவேஷனுக்குள்ள இருந்து தான் அதை பூரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி ஃபெமினைன்ஸ் மாதிரி மாஸ்குலைன் வந்து தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி இருந்து அதெல்லாம் செய்யல. ஸோ அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே டுவாலிட்டியை பேலன்ஸ் பண்றதுக்கும், சென்டர் ஆகுறதுக்கும், கிரவுண்ட் ஆகுறதுக்கும் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அவங்க தேர் ஜக்லிங் பிட்வீன் டூ திங்ஸ். என்னது? அவங்க ஃபேமிலி அண்ட் அவங்களோட ட்ரீம்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுமே அவங்களுக்கு வேணும். ஸோ இதுல இருந்து டுவாலிட்டியிலிருந்து ஒன்னஸ்க்கு வர்றதுக்கும் அவங்க கத்துக்குவாங்க. ஆனா தே ஆர் டேக்கிங் ஸ்டெப் அண்ட் இந்த ஃப்ளக்சுவேஷன்ல இருந்து ஜிகிலிங்ல இருந்து பேலன்ஸுக்கு வர்றதுக்கு கத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இதுதான் உங்களோட மாஸ்குலைன் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜஸ் அண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கிறது. இனி நெக்ஸ்ட் ரீடிங் ஜான்வரி செகண்ட் ஹாஃப்ல பார்ப்போம். அன்டில் தென் பை.